Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு cleaning motivation வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளோட டெய்லி cleaning routineலாம் இருக்கும் இல்லையா? அது வீக்லி cleaning routineா இருக்கட்டும் இல்ல monthly cleaning, yearly cleaning இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட வீட்ல இருக்கக்கூடிய cleaning works எல்லாம் பண்ணும்போது நமக்கு போர் அடிக்காம நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த வேலைகளை ஈஸியா பண்றதுக்கு என்ன மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்க போற சின்ன சின்ன கிளீனிங் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் டெய்லி வீட்ல ஃபாலோ பண்ணக்கூடியது. சோ அதனால நான் டெய்லி பண்ணக்கூடிய அந்த கிளீனிங் ஒர்க்ஸை பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற கிளீனிங் மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாமே நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா யாருக்காக இந்த டிப்ஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். பட் ஏதோ ஒன்று உங்களை அந்த க்ளீனிங் ஒர்க்கை பண்ண விடாமல் அப்படியே தவிர்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஃபிசிக்கலாக நீங்கள் ஆக்டிவாக இல்லாததுனால அந்த க்ளீனிங் ஒர்க்கை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த க்ளீனிங் ஒர்க் பிடிக்காமலே இருக்கலாம். க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் சில நேரங்களில் இருக்கும்ல, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம்ல. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற டிப் என்னன்னா, சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்ல இருந்து உங்களோட கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது எடுத்ததுமே உங்கள் வீட்டில் பெரிய கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃப்ளோரை ஃபுல்லாக மாப் பண்ணுறது, இதை வீலை ஃபுல்லாக ஒட்டடை அடிக்கிறது, பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போடுறது. அந்த மாதிரி பெரிய பெரிய கிளீனிங் ஒர்க்காக எடுத்துக்காமல் ரொம்ப சின்ன கிளீனிங் ஒர்க்லேருந்து உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உங்களோட மைண்ட் லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வேலைகள் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நம்மளோட வீட்டோட கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கவுண்டர் டாப் உங்கள் வீட்டில் பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கவுண்டர் டாப் மட்டும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை மட்டும் அன்னைக்கு முடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் ஒவ்வொரு நாள் எடுத்து முடிச்சிங்க அப்படின்னா வீடு எப்பவுமே க்ளீனாகவும் மெயின்டைன் ஆகும். உங்களோட கிளீனிங் வேலைகளும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. எப்பவுமே வீட்டில் கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரிய கிளீனிங் வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. நான் சொல்ல போகிற டிப் என்னன்னா, புதுசாக கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ரெகுலராக கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்களாவே இருப்பீங்க. பட் ஏதோ ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, காலையில் எழுந்திரிக்கிறோம், இந்த கிளீனிங் வேலைகள் பார்க்குறோம், திரும்ப சமைக்கிறோம், நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் ஒர்க் மேலே கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், நான் சொல்கிறது ஃப்ளோர் கிளீனராக இருக்கலாம், இல்லை டாய்லெட் கிளீனராக இருக்கலாம், இல்லை மல்டி பர்பஸ் கிளீனர் ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக ஒரே கிளீனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களையே அறியாமல் ஒரு மாதிரி போரிங்கான ஒர்க்காகவும் இருக்கும். ப்ளஸ் அது ஏதோ உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, உங்களோட கிளீனிங் வேலைகளை ஈஸியாக ஆக்குற மாதிரி புதுசாக ஏதாவது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணும்போது நம்ம ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ண போகிறோம், இந்த வேலை நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை விட இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறது மூலமாக வேலை ஈஸியாக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே பண்ணும்போது அந்த வேலை இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருந்த கிளீனிங் ஒர்க் இந்த புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணது மூலமாக சீக்கிரமே முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களோட கிளீனிங் வேலைகள் ஈஸியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற புது ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை நீங்களே வீட்டில் ஏதாவது புதுசாக ரெடி பண்ணி அதை நீங்கள் கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப் என்னென்னா, நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது, நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட நான் ஷேர் பண்ண டிப்ஸாகவும் இருக்கலாம். நம்மள நிறைய பேரும் இந்த டிப்ஸை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போ புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். ஏதாவது சாங் கேட்டுட்டோ
இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டுட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டோரிஸ் கேட்டுட்டோ உங்களோட க்ளீனிங் ஒர்க்கை வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கேட்டுகிட்டே பண்ணும்போது அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்க அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை கேட்டுட்டு பண்ணும்போது அந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே தான் என்னோட க்ளீனிங் வேலைகளை வந்து பார்ப்பேன். அது எனக்கு வந்து என்னோட க்ளீனிங் வேலைகளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே க்ளீனிங் வேலைகள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணும்போது என்னோட க்ளீனிங் வேலைகள் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்ச மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டே என்னோட க்ளீனிங் வேலைகள் பார்ப்பேன். நான் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டே நம்மளோட க்ளீனிங் வேலைகளோ இல்லை சமையல் வேலைகளோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவனம் எல்லாமே வந்து அந்த வீடியோ பார்க்குறதுல தான் இருக்கும். ஏன்னா நம்ம போட்டதே வந்து நம்மளுக்கு பிடிச்ச சாங்காக தான் இருக்கும், இல்லை பிடிச்சவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்போம். அது வீடியோவாக ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனம் எல்லாமே அந்த வீடியோ மேலே தான் இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச கிளிப்பிங்ஸ் போகும். ஸோ நம்ம பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு அந்த கிளிப்பிங் பார்க்குறதுல தான் நம்ம ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை யாராவது நம்மளுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட வேலையை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத அந்த கிளிப்பிங்காக பார்க்கணும், வீடியோவாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் நம்ம வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோவை கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் வேலைகள் எல்லாமே பெண்டிங்கில் போயிடும். ஸோ அதனால் வீடியோவாக பார்க்காம சாங்ஸாவோ இல்லை ஏதாவது பிடிச்ச ஸ்டோரிஸாவோ கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் உங்களோட க்ளீனிங் வேலைகளும் ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். அடுத்து நான் சொல்ல போகிற டிப் என்னென்னா, இந்த டிப் வந்து நீங்கள் மோட்டிவேஷன் டிப்பாக எடுத்துக்க முடியாது. பட் வந்து உங்களோட க்ளீனிங் ஒர்க்கை ஈஸி ஆக்கிறதுக்கு, நீங்கள் க்ளீனிங் ஒர்க்கை ரொட்டீன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். என்னென்னா, உங்களோட வீடு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களோட க்ளீனிங் ரொட்டீனை இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால வீட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுல கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் க்ளீனிங்க்கு ஒரு ஆள் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி உங்களோட வீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி அவங்கள வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரே நாளில் அந்த க்ளீனிங் பண்ணுறது, அதனால வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும். ஆனால் வந்து அவங்க க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒன்ஸ் உங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு க்ளீனிங் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடை எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஷெட்யூலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணுறத அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டீன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீடு திரும்பவும் மெஸ்ஸி ஆகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். எப்பவும் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய டிப் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டோட ஒவ்வொரு ரூமையும் ஒரு சின்ன கிளிப்பிங் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட மொபைலில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களோட வீடு வந்து எப்போவாது மெஸ்ஸியாக இருக்க மாதிரியான ஃபீல் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, இது எப்படிடா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களோட மொபைலை ஒரு தடவை எடுத்து நீங்கள் முன்னாடி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. நம்ம தான் இப்படி க்ளீன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணியிருக்கோமா, நம்ம தான் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடை இப்படி வச்சிருந்துட்டு இவ்வளோ மெஸ்ஸியாக நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களோட க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களோட வீடு க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் உங்களே அறியாமல் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.